நாங்கள் மீன் பார்க்க போனோம். அதே பிஸு இந்த தலை பதக்கமாக பார்த்தா காய்ச்சிருந்தா பேக்கணும். தாடு அழகான மீனாக இருந்தது. அழகா மீன் இருந்து கலர் கலராக இருந்தது. கலர் இருந்து எல்லா மீனும் சூப்பராக இருந்தது. நண்டு இருந்தது. எல்லாம் சூப்பர் இருந்து. நண்டு இருந்தது. அந்த அண்டு இருந்து இறால் இருந்தது. ஆடு இருந்து எல்லாமே உங்களுக்காக காட்டியிருக்கோம், பாருங்கள். எல்லாவும் இங்கே வச்சுக்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹலோ மக்களே, அன்றைக்கி ஒரு நேரம் பீச்சுக்கு போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. அடிக்கடி கன்னியாகுமரி பீச்சுக்கு போவோம். ஆனால் இன்றைக்கி தான் இப்படி ஒரு அக்வேரியமாக பார்த்துருக்கோம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என் பையன் உள்ளே போகணும்னு சொல்லி சொன்னால் அதனால் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். எல்லாமே இதுக்குள்ளே போகிற ஃபீஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50 ரூபா போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லாம் நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. நிறைய விதமான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. கலராக பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே யூஸ்வலாக எதுக்காவது போகணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது டைம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி போகும்போது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய லெவலில் இருக்கிற ஒரு இதுதான். யூஸ்வலாக இந்த ஃபிஷ் ஷாப்பில் வைக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா இருந்துச்சு. அந்த சைடு போய் பார்த்திங்கன்னா பெரிய தொட்டியில் பெரிய மீனெல்லாம் வளர்த்துருந்தாங்க. நண்டு, ஷார் ஃபிஷ்ஷு எல்லாமே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பேசினது என்னோடய பையன்தான் பேசினான். நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அம்மா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அவனையும் பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச வச்சேன். அவன் பேசுகிறது புரியுதா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் அவன் பேசுனதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே நிறைய ஃபிஷ்ஷோட நேம் வந்து என் பையனுக்கே தெரிஞ்சிருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம பையனுக்கு இவ்வளோ மீனோட பேரெல்லாம் தெரியுது. இந்த பாருங்கள், அவன் ஸ்டார் ஃபிஷ்ஷு, நண்டு, இறால் அதெல்லாம் அவனே பார்த்து அழகாக சொன்னான். அது எனக்கு ஒரே ஒரு வித்தியாசமாக இருந்தது என்னென்னா, ஏதோ ஒரு மீன் பேர் எனக்கே தெரியல. அந்த மீன் பேர் அவன் கரெக்டாக சொன்னான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அது அந்த சைடுன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த அக்வேரியம் ஒரு 50 ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது வர்த்தில்லை தான். பட் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கூப்பிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக கூப்பிட்டு போய் காட்டலாம். ஏன்னா என் பையனை இதை பார்க்கும்போது அம்மா பெரிய ஃபிஷ்ஷு பாருங்கள், அம்மா சின்ன ஃபிஷ்ஷு பாருங்கள், ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொன்னான். ஸோ கண்டிப்பாக வந்து சின்ன பிள்ளைங்க வந்து பார்க்குற நேரம் கொஞ்சம் எக்ஸைட் ஆகும். முடிஞ்சதுன்னா கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. ஏன்னா வீக்கெண்ட் வருது, இந்த லீவ்ஸ்லாம் வருது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த அக்வேரியமில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.